வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்றைக்கி 9th மேக்ஸ் சாப்டர் 4ல் எக்ஸசைஸ் 4.5ல ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரா ட்ரையாங்கிள் PQR வித் சைடு PQ ஈக்குவல் டு 7 cm, QR ஈக்குவல் டு 8 cm அண்ட் PR ஈக்குவல் டு 5 cm கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ட் இட்ஸ் ஆர்த்தோ சென்டர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு PQ 7 cm மெஷர் பண்ணி போடணும். மெஷர் பண்ணி லைன் போட்டுக்கலாம். ஓகே, PQ 7 cm, நெக்ஸ்ட்டு QR 8 cm. ஸோ காம்பஸில் 8 cm எடுத்துகிட்டு க்யூலேருந்து ஒரு ஆர்க் போடணும். PR 5 cm கொடுத்துருக்காங்களா? ஸோ 5 cm மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு Pங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க். ஓகே, ஸோ இந்த க்யூலேருந்து போட்ட ஆர்க்கை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 8 cm. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டையும் Pங்கிற பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு Q பாயிண்ட்டை ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ இதை ஆர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா Pங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் போடணும் QRக்கு. ஓகே, QRக்கு ஒரு ஆர்க் போடணும். இந்த சைடு ஒரு ஆர்க், மெஷர்மெண்ட் மாற்றாமல் அப்படியே போடணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஆர்க்கும் QRயில் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து ஆர்க் போட்டு நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் போடணும். ஓகே, ஸோ எல்லாம் ஒரே மெஷர்மெண்ட் தான், மெஷர்மெண்ட் மாற்றக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையும் ஆர்க் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டையும் Pங்கிற பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆறுங்கிற பாயிண்ட்லேருந்து PQக்கு ஆர்க் போடலாம். ஸோ அந்த Pங்கிற பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர்மெண்ட் மாற்றாமல் சைடு ஒரு ஆர்க், ரெண்டு சைடும் ஒரு ஆர்க் போட்டு இந்த பாயிண்ட்டையும் ஆர் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு லைனும் ஜாயிண்ட் ஆகிற P லைன்லேருந்து போடக்கூடிய P பாயிண்ட்லேருந்து போடக்கூடிய லைனும் ஆர் பாயிண்ட்லேருந்து போடக்கூடிய லைனும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் தான் H. ஸோ ஆர்த்தோ சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள்.